அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலை வாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் TNAU அடுத்து என்ன நடக்க போகுது. TNAU மீன்ஸ் கோயம்புத்தூரில் இருக்க யூனிவர்சிட்டியில் இப்போ ஃபஸ்ட்டு பேஸு ஷெட்யூலெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து ஒரு 3 விஷயம் பேசலான் இருக்கேன். ஒன்று ஸ்லைடிங் அப்டேட் என்னது, செகண்ட் ரவுண்டு எப்போ இருக்கும், இந்த காலேஜ் ஓப்பன் பற்றின ஒரு விஷயம். இந்த 3 விஷயத்தை வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுருங்க. அது அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த வாரம் ஃபுல்லாகவே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க TNAUவில். அது யாருக்குன்னு கேட்டோம்னா மெயினாக ஃபிஷரிஸுக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குது. இப்போ TNAUக்கு பொறுத்த வரைக்கும் 7ஆம் தேதியோடு முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு பேஸு. அடுத்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்லைடிங் ரிசல்ட்டு வரணுங்க. ஸ்லைடிங் ஆப்ஷன் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, இல்லை இந்த கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு அடுத்த ஆப்ஷனை கொடுத்துருக்கேன், அது கிடச்சா பெஸ்ட்டுன்னு சொல்லி. ஸோ அந்த காலேஜ் ஆப்ஷன், அதாவது ஸ்லைடிங் ஆப்ஷன் ரிசல்ட்டு அடுத்த ரவுண்டு வரணும். அது 1 or 2 டேஸில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நிச்சயம் உங்களுக்கு இமெயில் அந்த சேஞ்சஸ்ஸு பழைய காலேஜுக்கும் புது காலேஜுக்கும் என்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த உங்களுக்கு இமெயில் வரும், எஸ்எம்எஸும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஸ்லைடிங் பற்றின ஒரு அப்டேட்டு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த செகண்ட் ஃபேஸ் இருக்குமா இல்லையான்னு சொன்னோம்னா, அந்த ஸ்லைடிங் ஃபேஸ் கொடுத்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து வேக்கன்சி இருந்தால், திரும்பவும் வேக்கன்சி இருந்துச்சுன்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டு கண்டிப்பாக ஷெட்யூல் பண்ணுவாங்க. நிச்சயம் வரும், செகண்ட் ரவுண்டு வரும். பட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது என்னன்றதை சரியாக சொல்ல முடியாது, இப்போ தெரியாது. ஸோ அந்த அதெல்லாம் அப்டேட் வரணும், அந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஷெட்யூல் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கும் அதை பற்றின விஷயம். அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்க்கறது காலேஜ் ஓப்பனை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ காலேஜ் எர்லியராக, அதாவது ஃபஸ்ட் டைமாக நீங்கள் அந்த UG அட்மிஷன் கிளிக் பண்ணுறப்ப, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறப்பயே வைஸ் சான்சலர் என்ன சொன்னாங்கன்னா, செப்டம்பர் 15 ஓப்பன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் 15 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இயரு ஃபஸ்ட்டு கிளாஸஸுக்கு. இது ஒரு முக்கியமான தகவல். இந்த ஒரு 3 அப்டேட்டுகள் கொடுத்துருக்குறோம். இன்னும் பாருங்கள், தொடர்ந்து நீங்கள் சேனல் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கவுன்சிலிங் பற்றின இன்ஃபர்மேஷன், கட் ஆஃப் எப்படி இருக்கும், அடுத்த ரவுண்டு கட் ஆஃப்லாம் எவ்வளோ தூரத்துக்கு வரப்போகுது, இந்த வேக்கன்சி லிஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கட் ஆஃபையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பேசுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் KTV School.